தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில திமுக அதிமுக ரெண்டு இயக்கத்தையும் தோற்கடித்து மூன்றாவது ஒரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கான திட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தமிழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். மாற்றம் என்பது அங்கிருந்து துவங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இவர்கள் கொடுக்கின்ற பணம் அந்த வாக்கை மாற்றுகிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இந்த இரண்டு கட்சி, அன்புமணி ராமதாஸ், இந்த மூன்று கட்சியும் தனியாக நின்று 2026 நாங்கள் தான் முதலமைச்சர் என்று மூன்று பேருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த மூன்று முதலமைச்சர் வேட்பாளர்களுமே திமுக அதிமுகவை தவிர்த்து அடுத்த கட்டத்தில் இருக்கின்றவர்கள். இந்த இரண்டு இயக்கத்தையும் புறம் தள்ளிவிட்டு அன்புமணி அவர்களையோ சீமான் அவர்களையோ தமிழ்நாட்டின் முதல்வராகின்ற ஒரு சூழல் ஏற்படுமேயானால் என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் தான் இந்த காணொளிகளை மெருகேற்றுவதற்கு எனக்கு ஊக்கமளிக்கும். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் திமிங்கலம். அந்த திமிங்கலத்திற்கு பக்கத்தில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அதுதான் தொடர்ந்து இந்த 55 ஆண்டுகளாக இந்த திமுகவும் அதன் பிறகு வந்த அதிமுகவும் சரியாக கடைபிடித்து பக்கத்தில் எந்த ஒரு இயக்கத்தையும் வளர விடாமல் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக வளரவே முடியவில்லை. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அடுத்து உருவான இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் கொள்கைகள், மிகப்பெரிய லட்சியங்கள், மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டங்கள் அத்தனையும் இருக்கிறது. ஆனால் திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஆலோசித்து பார்த்தால், ஜனநாயகத்தை இவர்கள் கொன்றுவிட்டார்கள். ஜனநாயகம் உயிரோடு இல்லை. ஜனநாயகம் உயிரோடு இருந்தால் தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஆனால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டதால் திமுகவும் அதிமுகவும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறது. ஜனநாயகத்தை நம்பி மக்கள் களத்தில் நிற்பவர்கள் மீண்டும் 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 தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஜனநாயகம் விழுந்து போனதால் மக்களின் உரிமைகளை அவர்களால் பெற முடியவில்லை. ஜனநாயகம் உயிர்ப்போடு இருந்திருந்தால் மக்களுக்கான உரிமைகள் இங்கு உயிர்ப்போடு கிடைத்திருக்கும். ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டதால் தமிழ்நாட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டது. திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி. இவர்கள் 5 ஆண்டு, அவர்கள் 5 ஆண்டு. இவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியே வரும் பொழுது கல்லாவை 10 முறை இழுத்து இழுத்து பார்த்து உள்ள எதுனா இருக்குதா இல்லையான்னு மொத்தத்தையும் சொட்டி சொடக்கி வெளியே எடுத்துக்கிட்டு கல்லாவை ஒரு முறைக்கு 10 முறை ஊதி அதுல இருக்கிற தூசு தும்மு எதுனா இருந்தா கூட மொத்தத்தையும் வெளியே தள்ளி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் கல்லாவா தமிழ்நாட்டுடைய கருவூலத்தை விட்டுட்டு வெளியே வராங்க திமுக. அதன் பிறகு அதிமுக உள்ள போனா கல்லாவில ஒண்ணுமே இல்லை. நாங்க தமிழ்நாட்டில் நிதிநிலையை சரிப்படுத்துறதுக்கே 2 ஆண்டுகள் ஆயிடும். அதன் பிறகுதான் நாங்க மக்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு அதிமுக ஆட்சிக்கு போச்சுன்னா பேசுது. அதிமுக அதிகாரத்தில் இருந்து வெளியே வந்தா இதே நிலைதான். அதன் பிறகு திமுக அதிகாரத்துக்கு வந்ததுன்னா அங்க வெறும் கல்லா தான் இருக்கும். அப்பொழுதும் கருவூலத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏனென்றால் இருந்ததெல்லாம் இவங்க கழுவி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பவும் அங்க கல்லாவில் ஒண்ணுமே இருக்காது. தமிழ்நாட்டின் கடன் இன்றைய சூழ்நிலையில் 11.5 லட்சம் கோடி அப்படின்னா பணமெல்லாம் யார் வாங்கினார்கள் என்பதை மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த பணம் எல்லாம் யார் வாங்கினார்கள்? 11.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் கடன் அப்படின்னா இந்த கடனை யார் பெற்றார்கள்? இந்த 2 இயக்கங்களை தவிர தமிழ்நாட்டை இந்த 56 ஆண்டு காலமாக வேறு இயக்கம் ஆளல. அப்போ இந்த கடன் யார் வாங்கினது?
இந்த 2 பேரும் தான் வாங்கினாங்க. இந்த கடனை வாங்கி என்ன பண்ணாங்க? மக்களுக்கு சேவை ஆற்றினார்களா? மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார்களா? மக்களை பஞ்சத்தில் இருந்து மீட்டார், மக்களை வறுமையில் இருந்து காப்பாற்றினார்களா? மக்களை கல்வியிலே முன்னேற்றினார்களா? நாட்டில் உள்ள குடிநோயாளிகளை மீட்டெடுத்தார்களா? இளம் விதவைகள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டின் மக்களின் நிலைகளை மேம்படுத்தினார்களா? தமிழ்நாட்டை குடிகாரர்கள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்களா? என்ன செய்தார்கள்? எப்படி இவர்களுக்கு 11.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனும் வருவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு மக்கள் யோசிக்கணும், ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கணும். இந்த 2 கட்சிக்காரர்களும் சேர்ந்து அடித்த கொள்ளை, அந்த கொள்ளையில் ஏறியதுதான் இந்த 11.5 லட்சம் கோடி. நல்லா யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே. தயாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் மூலமாக சிவாஜி சினிமாவை எடுத்தார். அந்த படத்தின் பட்ஜெட் வந்துட்டு அப்போதைக்கு 400 கோடி என்று சொல்லப்பட்டது. 400 கோடி. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் பேரிடர் வரும் பொழுதெல்லாம் மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் மக்கள் கையேந்தி நிற்கிறாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. ஆனா மத்திய அரசும் மாநில அரசு என்ன பண்ணுது? எங்களால நீங்க கேட்கிற நிதியை கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு, மாநில அரசு எங்க கிட்ட நிதியே இல்லை, நாங்க என்ன நிவாரணத்தை நாங்க கொடுக்கறதுன்னு மாநில அரசு கை விரிச்சிட்டோம். மத்திய அரசை காரணம் காட்டும். இப்படிதான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நடக்குது. தமிழகத்தில் உள்ள தயாநிதி மாறன் குடும்பம் ஒரு சினிமாவையே 300 கோடி 400 கோடி போட்டு எடுக்கிறாங்களே, இவர்களால ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி 100 கோடி செலவு பண்ணி இப்படிப்பட்ட பேரிடர் காலங்கள்ல அந்த மக்களின் முன்னாடி போய் இன்னும் இந்த மக்களுக்கு சேவையாற்ற முடியாதா? கருணாநிதி முதலமைச்சராக இருந்தா என்ன பண்ணுவாரு? தமிழக அரசின் நிவாரண நிதிக்காக பொருளுதவியோ பண உதவியோ முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு விளம்பரப்படுத்திடுவாங்க அவர்களுடைய காணொலியில. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாலும் இதே நிலைதான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி. எப்படி? அதெல்லாம் ஒன்றும் நான் முதலமைச்சராகி சம்பாதிச்சது இல்லை, அது மொத்தமே நான் சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்றது அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, ஜெயலலிதாவோட பாதம் தாங்கிகள் இருக்கிறாங்க இல்லையா இப்பவும் தமிழ்நாட்டில், இவங்க சொல்றது ஜெயலலிதா வந்துட்டு அவங்க அம்மா காலத்திலேருந்தே சினிமாவில் நடிச்சு தான் சம்பாதிச்சாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் முதலமைச்சராகியே ஒன்றும் சம்பாதிக்கல. ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா வாங்கின சம்பளமே 1 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபா சம்பளம் வாங்கின ஜெயலலிதா தான் ஊழல் வழக்கில் உள்ள போய் 100 கோடி தண்டமும் 4 வருஷம் ஜெயில் தண்டனையும் பெற்றது. மக்களே, மீண்டும் 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 இதையெல்லாம் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு மறந்துடுவீங்க. திரும்ப நாளைக்கு நான் இதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். என்ன பண்றது? ஏனென்றால் மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு வரணும். தேர்தல் வந்ததுன்னா ரெட்டலையும் உதயசூரியனை விட்டா தமிழ்நாட்டில் வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் போயிடுறது. 2வது வந்துட்டு உதயசூரியனும் ரெட்டலையும் இந்த 2 கட்சிக்காரனும் எவன் காசு கொடுத்தாலும் வாங்கி வேண்டியது. ஐயோ காசு வாங்கிட்டேன், அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டுடலாம். ஒரு வீட்டில் 3 ஓட்டுக்குதுன்னா இவங்ககிட்ட 2000 வாங்குறது, அவங்ககிட்ட ஒரு 1000 வாங்குறது. 1000 வாங்கினவனுக்கு 1 ஓட்டை போடுறான், 2000 வாங்கினவனுக்கு 2 ஓட்டை போடுறான்னு 3 ஓட்டையும் பிரித்து இப்படி ஒன்று அப்படி ஒன்று போட்டுருது. 2 ஓட்டு வாங்குறவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரான், 1 ஓட்டு வாங்கினவன் எதிர்கட்சியை போய் உட்காந்துக்கிறான். அப்புறம் 3வதா தமிழ்நாட்டில் மக்களுக்காக இறங்கி களத்தில் 4 தவறாத போராட்டம் நடத்தி இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த துரோகங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் போய் பேசி, பாராளுமன்றத்தில் போய் பேசி, மக்கள் மன்றத்தில் உட்காந்து கத்தி ரோட்ல இறங்கி போராடி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட அழுத்தத்தை கொடுத்து அதை சட்டமாக்குற இடத்துல சாமானிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற கட்சிகள் இருக்கிறது. ஆனா அந்த கட்சிகள் உங்ககிட்ட ஓட்டு வந்து கேட்டா அந்த கட்சிக்கு போடுறதில்லை. ஏன்னா அவங்க பணம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்லை. ஆனா இவங்க ஆண்டு காலமாக கொள்ளையடிச்சு பணத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மொத்தம் உங்க பணம்ங்கிறது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க பணம் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டை கொண்டு போய் அவங்களுக்கு போட்டுறீங்க, மீண்டும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எப்படி பிற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்? தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போன்ற அரசியல் திமிங்கலங்களை ஜனநாயகம் உயிர் பெற்றால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும் என்று தோன்றுகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் இப்பொழுதே ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைந்தது 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே கோடிக்கணக்கான ரூபாயை வந்துட்டு இவர்கள் பட்ஜெட் போட்டு வச்சிடுறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்கு. உங்கள் வாழ்க்கைக்கு இல்லை, உங்களின் வாக்குக்கு மட்டும்தான் பணம். வாழ்க்கைக்கு என்றால்
குறைந்தது ஆண்டொன்றுக்கு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்யணும் அரசு. அது எப்படி செய்ய முடியும்னா, உன்னுடைய பிள்ளைய அரசாங்க கல்வி நிலையத்துல உயர்கல்வி வரைக்கும் ஒரு குழந்தை இந்த மண்ணின் குடிமகன் எவ்வளவு படிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த அளவிற்கு அவனை படிக்க வைக்க வேண்டிய அந்த உரிமை இந்த நாட்டின் அரசுக்கு உண்டு, இந்த மாநிலத்தின் அரசுக்கு உண்டு. ஆனா அரசு அதை செய்யுதானா? முற்றிலும் செய்வதில்லை. மண்ணின் குடிமக்களை முற்றிலுமாக கைவிட்டு விட்டது அரசு. அதனாலதான் இந்த மாநிலத்தின் பிள்ளைகள் பல நோயாளிகளாக திரிகிறார்கள். குடிநோயில் உருவாகி பல நோய்க்கு ஆட்பட்டு சில நாட்களிலேயே இறந்து போகிறார்கள். பல இளம் பெண்கள் இங்கே விதவையாகிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் இங்கு அப்பா இல்லாத அனாதை குழந்தைகளாக இந்த மண்ணில் வளர்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசியல் திமிங்கலங்கள் தான். தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில திமுக அதிமுக 2 இயக்கத்தையும் தோற்கடித்து 3வது ஒரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மக்களுக்கான திட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தமிழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். மாற்றம் என்பது அங்கிருந்து துவங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இவர்கள் கொடுக்கின்ற பணம் அந்த வாக்கை மாற்றுகிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இந்த 2 கட்சி, அன்புமணி ராமதாஸ், இந்த 3 கட்சியும் தனியாக நின்று 2026 நாங்கள் தான் முதலமைச்சர் என்று 3 பேருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த 3 முதலமைச்சர் வேட்பாளர்களுமே திமுக அதிமுகவை தவிர்த்து அடுத்த கட்டத்தில் இருக்கின்றவர்கள். இந்த 2 இயக்கத்தையும் புறம் தள்ளிவிட்டு அன்புமணி அவர்களையோ சீமான் அவர்களையோ தமிழ்நாட்டின் முதல்வராகின்ற ஒரு சூழல் ஏற்படுமேயானால் அப்பொழுது ஜனநாயகம் தமிழ்நாட்டில் உயிர்ப்பித்துக் கொண்டதாக நம்மால் எண்ண முடியும். அதுவரையில் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை முறை திமுக அதிமுக வெற்றி பெற்றாலும் ஜனநாயகம் உயிர்ப்போடு இல்லை என்பதுதான் அர்த்தம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.